உலகெங்கும் வாழும் அன்பார்ந்த முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. திருவண்ணாமலை எனும் புண்ணிய பூமியில் இருக்கேன். அருணைநாதர் மணிமண்டபத்திலேருந்து இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். இந்த காணொலி எது சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேண்டுகோள் சம்மந்தமானது, ஒரு என்னோட பணிவான வேண்டுகோள். இந்த திருவண்ணாமலை மண் உண்மையிலே நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு மண். நள்ளிரவு கிரிவலை பாதையில் 2 மணிக்கு போகிறோம், அப்பயும் மக்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. 1 மணிக்கு போகிறோம், அப்பயும் மக்கள் நடந்துகிட்ருக்காங்க. 24 மணி நேரம் இந்த ஊர் இயங்கிட்டே இருக்குது. மதுரை தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. ஆனால் திருவண்ணாமலை மண் 24 மணி நேரம் இயங்கிட்டே இருக்குது. 365 நாளும் வருஷத்தில் எல்லா நாளுமே இயங்கிட்டே இருக்குது. எங்கேயா ஒரு இடத்துல ஒரு சக்தி இயங்கிட்டே இருக்குது. விடிய காலத்தில் போகிறோம், அப்பயும் மக்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு போகிறோம் நைட்டு, அப்பயும் மக்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. 2:30 மணி 3 மணி இந்த மக்கள் நடந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா ஊர்லையும் வந்துகிட்டே இருக்காங்க. திருவண்ணாமலை நான் எப்போ பயணம் பண்ணாலும் கம்பல்சரி 3 இடத்துக்கு தவறாமல் போயிடுவேன். ஒன்று சேஷாத்ரி சுவாமிகள், அதுக்கப்புறம் ரமண மகரிஷி, அதுக்கப்புறம் ஐயா யோகி ராம் சரத்குமார் ஐயா. இந்த 3 ஆசிரமம் கண்டிப்பாக நான் பார்க்காம போகக்கூடாதுன்னு என்னோட குருநாதர் ஒத்து. நானும் என்ன இதுவாக இருந்தாலும் நான் அங்கே பார்த்துட்டு தான் போவேன். அப்போது சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போகும்போது ஒருத்தரை சந்தித்தேன். சைபீரியாவிலேருந்து வந்திருக்கார். சைபீரியாவிலேருந்து இங்கே ஒரு சக்தி இருக்குதுன்னு உணர்ந்து சோஷியல் மீடியாவை பார்த்து, கூகுள் மூலியமாக பார்த்து எங்கெங்கே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இங்கே வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட பேசும்போது கேட்ட விஷயம்னா, உங்கள் ஊரில் இல்லாத சக்தியாக இங்கே தேடி வந்தீங்க. நீங்கள் கடவுளை தேடணும், கடவுளை பார்க்கணுன்னா இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே இருக்காரே, நீங்கள் அங்கே உணர்ந்துருக்கலாமே. இல்லை, அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இங்கே இருந்திருக்கு, கிளம்பி வந்துட்டார். இன்னும் 2 வருஷம் இங்கே தான் இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் தான் அவர் ஊருக்கு போகிறோம் அப்படின்னாரு. உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் இந்த இடத்துக்கு தேடி வராங்க. ஆனால் நம்ம ஊரில் நான் சில காணொலிகள்லாம் பார்த்தேன். திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறவங்க கிண்டல் பண்ணி பேசியிருக்காங்க. வடை சாப்பிட்டு கிரிவலம் போகிறான், பாப்கார்ன் சாப்பிட்டு கிரிவலம் போகிறான், சும்மா பேசிக்கிட்டே கிரிவலம் போகிறான். நான் என்ன கேட்குறேன்னா, சிவன் எங்கேயாவது சொன்னாரா நீ வடை சாப்பிடாம தான் என்னை பார்க்கணும், பாப்கார்ன் சாப்பிடாம தான் என்னை பார்க்கணும், இல்லை நீ பேசாமல் தான் பார்க்கணும் அப்படின்னு எந்த சக்தியும் சொல்லலை. சிவபெருமானும் அப்படி சொல்லலை. சிவபெருமான் எந்த நிலையில் வணங்கினாலும் வணங்குவார். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஒரு விதமான பக்தி. அவனோட பக்தி இந்த வடை சாப்பிட்டு போனால் சக்தி கிடைக்கிது, அந்த சக்தியில் நடக்கிறேன்னு நினைக்கிறப்போ அதை ஏன் எல்லோரும் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவன் ஏதோ ஒரு பொருளாதாரம் வாங்குகிறான். அந்த பொருளாதாரம் கொடுத்து வாங்கும்போது அங்கே இருக்கிற அந்த வாழ்வியல் சம்மந்தப்பட்ட மக்களும் ஒரு மேம்பாடு அமையுது. அவன் நடந்து போகிறான், பேசிகிட்டே போகிறான். எந்த இறைவனும் இப்படி தான் வான்னு சொல்லவே இல்லை. நம்ம மனப்பக்குவம் தான். அதனால் இப்படி கிரிவலம் போகிறவங்களை கிண்டல் பண்ணாதீங்க தயவுசெய்து. அவனுக்கு சக்தி அதில் கிடைக்குதுன்னு நம்பி போகிறான். ஆக மொத்தம் நீங்கள் இறைவனை சேர்றது தான் முக்கியம். எந்த பாதையில் போகிறீங்க, கரடுமுரடான பாதையில் போகிறீங்களா, இல்லை செருப்பு போட்டு போகிறீங்களா, இல்லை பல்லாக்கில் தூக்கிட்டு போகிறாங்களா, பறந்து போகிறீங்களான்னு முக்கியம். சேர்ற மட்டும் இறைவன் தான். அது எப்படியோ எந்த பாதையை வேணாலும் அவரவர் விருப்பம், அவரோட பக்தி நிலையை பொறுத்து. எளிய பக்தி மூலமாக இறைவனை அடையலாம்ன்றது தான் என்னோடய கூற்று. அது மாதிரி இந்த கிரிவலம் எங்கெந்தோ ஊர்லேருந்து திருவண்ணாமலை தேடி கிரிவலம் போனால் என் வாழ்க்கை மாதிரி நடந்து போகிற மக்களை அவங்க நம்பிக்கையை கெடுக்காதீங்க. அவன் எப்படி வேணாலும் போகிறான், அவன் பேசிட்டு போகிறான், செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறான், டான்ஸ் ஆடிட்டு போகிறான், சில பேர் அங்க பிரதர்ஷனம் கூட போகிறாங்க. அதை கூட சில பேர் குறை சொல்கிறாங்க. பக்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். நடக்கணும்னு நினச்சி நடக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் தானே. இந்த கலியுகத்தில் கடவுளை தேடி மக்கள் வர்றதே ஒரு பெரிய சிரமம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் என்னத்தையோ சாப்பிட்டு எப்படியோ போகிறாங்க. பக்தியை போய் கிண்டல் பண்ணாதீங்க தயவுசெய்து. இதுக்கப்புறம் இந்த காணொலி யாருக்காவது போய் சேரும், யார் மூலயமாவது. யாரோட பக்தியும் கிண்டல் பண்ணாதீங்க. எல்லாரையும் சமமாக பாருங்கள். 30 நாள் கோயிலுக்கு போகிற ஒருத்தருக்கும் 30 நாள் கோயிலுக்கு போகாமல் வெறும் கோபுரத்தை பார்த்தே வணங்கிட்டு போகிற ஒருத்தரும் உயர்ந்த தாழ்ந்தவர் ஆகிட முடியாது. கோயிலுக்கு மட்டுமே போகிறனால இவங்க உயர்ந்தவங்க, இவங்க கோயிலுக்கே வராமல் கோபுரத்தை பார்த்துட்டு போகிறனால இவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு கிடையாது. இறைவன் எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறாரு. நீங்கள் அதிகாலை எழுந்து வந்தாலும் சரி, கோயிலுக்கே வராமல் இருந்தாலும் சரி, இறைவன் பாரு நம்ம எல்லோரும் சமமானவர்கள். அதனால் எல்லாரையும் சமமாக பார்க்க பழகுங்கள். நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன், தினமும் இறைவனை பற்றி பேசுகிறதுனால நான் இறைவனை ஆயிட முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. இறைவன் நிலைக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லோரையும் சமமாக பார்க்கணும். அதனால் யாருடைய பக்தியும் யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. அது எந்த பக்தியாக இருந்தாலும் சரி. தெய்வத்தை போய் சேர்றதுக்கு எத்தனையோ வழிகள் உண்டு. அதில் ஒரு வழியை தேடி அவங்க போகிறாங்க. போகிற வழியில் ஒரு சாந்தமாக வயிற்றுக்கு பசிக்காகவோ எதுக்கோ ஒன்று சாப்பிட்டு போகிறாங்க. சொந்தமாக பந்தமாக எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக நண்பரோட பேசிட்டு போகிறாங்க. எத்தனை யங்ஸ்டர்ஸ் வராங்க திருவண்ணாமலைக்கு, பார்க்குறப்போ ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அப்படி வரவங்களை கிண்டல் பண்ணாதீங்க. இதனோட தாழ்மையான வேண்டுகோள். திருவண்ணாமலை கோவிலேருந்து வரத்துக்கு மனசே இல்லை, ஆனால் வர வழி கிடையாது. நம்மளும் கிளம்பி ஆகணுன்றனால நேற்று எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான முருகர் கோயிலையும் நான் பார்த்துருக்கேன். விரைவில் அதை பற்றி நான் பதிவு செய்கிறேன். திருவண்ணாமலை எங்கே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஈர்க்கும் மலை திருவண்ணாமலை. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.